இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீக் சண்டே மண்டேக்கான விளாக் தான் போட போகிறேன். சண்டே மார்னிங் 10 o'clock ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டாங்க. எங்கள் 2 கிட்ஸையும் கூட்டிட்டு அவங்க வர்றக்குள்ள வந்து மசாலா ரெடி பண்ணிடலான்றதுக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். மீன் குழம்பு பொடி வந்து வெளியில் வாங்கினோம்னா அவ்வளோலாம் நல்லா இருக்காது. அதனால வீட்லேயே அரைக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்பு பொடி, நார்மல் குழம்பு பொடி, இட்லி பொடி எல்லாமே இந்தியாவிலேருந்து எல்லாமே அரைச்சி கொண்டு வந்துடுவேன். ஃபிஷ் பக்கத்தில் வந்து நிறைய ஷாப்ஸில் இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வேணும்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் போனால் தான் நல்லா கிடைக்கும். மீன் குழம்பு பொடி கொஞ்சம் காரமாக இருக்கிறனால 2 பசங்களுக்கு ரசம் வச்சுட்டேன் தனியாக. நம்ம ஊரில் ஃபிஷ் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் மட்டன் விலை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட், மட்டன், சிக்கன், பீஃப்லாம் வந்து இங்கே கம்மியாக கிடைக்கும். ஆனால் சீ ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்களோட சண்டே லஞ்ச் வந்து மீன் குழம்பு, ரசம், மீன் ஃப்ரை தான் பண்ணேன். இங்கே இருக்கிற 2 வெப்சைட்னா அமேசான், நூன் தாங்க. அதுவுமே ஆர்டர் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்காது. இங்கே வந்து நாங்கள் ரேராக தான் ஆர்டர் பண்ணுவோம். எப்பயுமே வந்து ஷாப்புக்கு போய் தான் டேரெக்டாக வாங்குவோம். அயன் பாக்ஸ் வந்து போயிருச்சு, அதனால சரி புதுசாக ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். இது வந்து பிலிப்ஸோட ஸ்ட்ரீமர் அயன் பாக்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஆன் ஆஃப் ஆகிரும். வாட்டர் அந்த ஹோல் வழியா மேலே ஊற்றிட்டு ஸ்ட்ரீமர் மோட வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே அயன் பண்ணிடலாம். ஓல்டு டைப் அயன் பாக்ஸில் வந்து அழுத்தி தேய்க்கணும். ஆனால் இந்த டைப் வந்து அது அப்படிலாம் தேவையில்லை. இதோட ப்ரைஸ் வந்து 130 AED. நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு வந்து 2600 ஆகும். இதுக்கு வாரண்டி வந்து 2 years வரும். மண்டே மார்னிங் அவனுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணி அவனை கிண்டர் கார்டன் அனுப்பிட்டேன். இந்த மந்த் 20க்கு மேலே வந்து ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். பிரியாஸ்க்கு ஸ்கூல் வந்து செப்டம்பர் தான். ஆனால் அது வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கணும். அதை நினச்சதான் ரொம்ப பயமாக இருக்குது. மண்டே ஈவினிங் வந்து எங்களோட காஃபியை முடிச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க 2 பசங்களையும். சரி அவங்க வர்றக்குள்ளே வந்து டின்னரை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செவரொட்டியை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளாக வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து தோசைக்கு தான் நல்லா இருக்கும். ஆனால் என்கிட்ட தோசை மாவு இல்லை, அதான் சப்பாத்தி பண்ணலான்ட்டு பண்ணியாச்சு. செவரொட்டியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணி அதில் இருக்கிற ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி வச்சுக்கலாம். மேலே இருக்கிற தோலை எடுத்ததும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக உப்பு, பெப்பர் போட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 50க்கு மேலே ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பேன் சாஃப்டான சப்பாத்தி பண்ணுறதுக்கு. ஆனால் லாஸ்ட் வர அந்த சாஃப்டான சப்பாத்தி எனக்கு மட்டும் வரவே வராது. எப்படியோ மேனேஜ் பண்ணி டின்னரை வந்து முடிச்சாச்சு. என்னுடைய டெய்லி ரொட்டீன் vlog கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.